இலக்கிய சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கௌதம்கிட்ட இலக்கியா பேசிட்டு இருக்காங்க. கௌதம், நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு எப்படியோ வெளியே வந்துட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணமான எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரையும் சும்மா விடவே கூடாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் கார்த்தி நமக்கு எதிரா மாறிட்டான் அப்படின்னு. ஆனா கார்த்தி, அஞ்சலி, பைரவி ஆண்டின்னு 3 பேருமே நமக்கு எதிரா மாத்தி விட்டது அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி தான் கௌதம். அவங்க 2 பேரும் தான் பின்புறம் பக்காவா செயல்பட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மள அழிச்சே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க கௌதம். அதனால அவங்கள அப்படியே விட்டு வச்சோம்னு வச்சுங்களேன், அவங்க தொடர்ந்து நம்மளை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்கள இதுக்கு மேலேயும் விட வேணாம் கௌதம். அவங்கள ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று அவங்க பண்ண எல்லா பாவத்துக்கும் தண்டனையா ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லைனா அவங்க பண்ண பாவத்தை அவங்களே புரிய வச்சு அவங்கள திருத்தி நல்லவங்களா மாத்தணும் கௌதம். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பண்ணி தான் கௌதம் ஆகணும். நாம மட்டும் அப்படியே விட்டோம்னு வச்சுங்களேன், சும்மா இருக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப நம்மளை பழி வாங்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க கௌதம். நீங்க என்ன சொல்றீங்க? புரியுது இலக்கியா, எனக்கும் நல்லாவே புரியுது. இந்த எஸ்எஸ்கே தாட்சன் 2 பேரும் அடங்க மாட்டாங்க. இந்நேரத்துக்கு கார்த்தி ஏத்தி விட்டு ஏதாவது ஒரு சதி திட்டத்தை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அது எனக்கும் புரியுது. ஆனா அவங்கள என்ன பண்றதுன்னு தான் எனக்கும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எதை நிப்பாட்டிட்டா கொதிக்கிறது நின்றுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி கார்த்தி, அஞ்சலி 2 பேரும் கொதிக்கிறவங்க தான். ஆனா எரியறது நீ சொல்ற மாதிரி அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி. ஆனா அந்த 2 பேரும் எப்படி அணைக்கிறதுன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஏன் தான் நம்ம மேல இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்குறாங்கன்னு எனக்கே புரியல இலக்கியா. எனக்கு புரியுது கௌதம், அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமா புரியல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணா அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி 2 பேரையும் அடக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. இதை நம்ம ரேவதி காதுல வாங்குறாங்க. ச்சே, நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம அந்த ஆபீஸுக்கு போனோம். அந்த எஸ்எஸ்கே கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கேவால நம்ம பிள்ளைக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அப்படின்னு நினைச்சோம். ஆனா எஸ்எஸ்கேவை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு இலக்கியா, கௌதம் 2 பேரும் தூங்காம கூட இந்த நேரத்துல அந்த எஸ்எஸ்கே பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவன் இவங்களுக்கு அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். அவனை என்ன பண்றது? சரி, இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கானா, அவனை ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ரேவதி முடிவு பண்றாங்க. இது நம்ம கௌதம் கிட்டயோ இலக்கியாட்ட சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்காம வேணாம் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாம நாம அந்த எஸ்எஸ்கேவை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ரேவதி முடிவு பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆல்ரெடி தாட்சாயணி, கார்த்தி, அஞ்சல் 2 பேரும் அழைச்சிட்டு லாயரை போய் பார்த்துட்டாங்க. லாயரை பார்த்து அவங்க அந்த வெங்கட்ராமனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த கேஸை கார்த்தி பக்கம் திருப்பலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியாவை லாயருக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது வெங்கட்ராமன் மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் கௌதம் அவர்கிட்ட சைனை வாங்கி சொத்தலாம் அவன் பேருக்கு மாத்திட்டான். இது சட்டப்படி செல்லாது. வெங்கட்ராமோடைய ஒரே பையன் கார்த்தி தான். இந்த கௌதம் அப்படிங்கிற தத்து புள்ள. ஆனா அவங்க அப்பாவுக்கு இவனுக்கு சொத்து வைக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. இவன் தான் அவர் ஏமாத்தி இப்படி சைன் வாங்கிட்டான் அப்படின்னு இந்த சைன் செல்லாது அப்படின்னு கேஸ் போட சொல்லி லாயருக்கு ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க தாட்சாயணி. அது மூலியமா லாயரும் கண்டிப்பா இந்த கேஸை நம்ம ஜெயிச்சிடலாம், சொத்து எல்லாத்தையும் மீட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு லாயரும் சொல்லிட்டாரு. ஆனா அதே லாயர்கிட்ட நம்ம தாட்சாயணி அதுக்கப்புறமா பேசி இந்த சொத்து எல்லாமே எங்க பேருக்கு மாறணும், அந்த கார்த்தி பேருக்கும் அஞ்சலி பேருக்கும் மாறிடக்கூடாது, புரியுதா? இது யாருக்கும் தெரியாமலே பாத்துக்கோங்க. அப்படி மட்டும் நீங்க சொத்தலாம் என் பேருக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 10% கமிஷனை நான் தரேன் அப்படின்னு லாயர்கிட்ட சொல்லவும் லாயர் செம்ம ஷாக்கா வருது. என்ன பண்ண சொல்றீங்க? 10%? ஆமா லாயர், நீங்க மட்டும் சொத்தலாம் என் பேருக்கு மாத்தி விட்டுருங்க, உங்களுக்கு 10% கண்டிப்பா கமிஷன் வரும் அப்படின்னு தாட்சாயணி சொன்ன உடனே லாயர் வாயை பொழக்கிறாரு. பரவாயில்லையே, இந்த சொத்தை எப்படியாவது எங்க பேருக்கு மாத்தி விட்டா 10%, அப்போ எத்தனை கோடி! நாம இந்த ஒரே கேஸ்ல ஈஸியா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு லாயர் இதை முழு மூச்சோட இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம தாட்சாயணி எஸ்எஸ்கே கால் பண்றாங்க. எஸ்எஸ்கே எங்க இருக்கீங்க? வந்துட்டு தாட்சாயணி, ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்னாச்சு போன காரியம்? எஸ்எஸ்கே, நாம போய் செய்யாம இருப்போமா? லாயர்கிட்ட பேசிட்டேன், அந்த பாயிண்டை எடுத்து கொடுத்துருக்கேன். லாயரும் அதே பாயிண்ட்ல செயல்பட்டு கண்டிப்பா சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே தாட்சாயணி, மெயினான சேர்த்து சொன்னியா? சொல்லிட்டேன் எஸ்எஸ்கே, சொத்து எல்லாமே அந்த கார்த்திக்கும் அஞ்சலிக்கும் போயிடக்கூடாது, எல்லாமே எங்க பேருக்கு வரணும் அப்படின்னு அந்த லாயர்கிட்ட சொல்லிட்டேன். அதோட உங்களுக்கு 10% கமிஷன் தான் சொல்லி. என்ன தாட்சாயணி சொல்ற, 10%? எஸ்எஸ்கே, அப்படி சொன்னதான் அந்த லாயர் வாயை பொழந்துட்டு வேலையை பார்ப்பான். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அவனும் வாயை பொழந்துட்டு நான் நினைச்ச மாதிரியே உடனே முடிச்சுதான்னு சொல்லியிருக்கான். அவன் எல்லாத்தையும் நம்ம பேருக்கு மாத்தட்டும், மீதியை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? தாட்சாயணி, உன்னுடைய மூளையே வேற லெவல் மூளை தாட்சாயணி. நீ இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு காரணமே இந்த மூளை தான். இந்த மூளை தான் நமக்கு மூலதனமே. போதும் எஸ்எஸ்கே, அந்த சொத்தையும் புடுங்கிட்டு அந்த கௌதம் இலக்கியா 2 பேரும் பழி வாங்கணும். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. இந்த விஷயத்துல கௌதம் இலக்கியா 2 பேரும் அசிங்கப்பட்டு சாப்பிடவே வழி இல்லாம நடுத்தர நிக்கணும்.
எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட வந்து கெஞ்சணும். அதுதான் எனக்கு தேவை. அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? புரியுதா சைனி? புரியுது. அந்த கௌதம நம்ம பழி வாங்காம விட போறதில்ல. நீயே விட்டாலும் சரி, நான் அந்த கௌதம விட்டு வைக்க ஒண்ணு அந்த கௌதம்கிட்ட சொத்தெல்லாம் புடுங்கி அவனை நடுத்துல நிக்க வைப்போம். இல்லையா அவன் இந்த உலகத்தை விட்டு மேல அனுப்புறதுக்கு என்ன வழியோ அடுத்தது நாம அதை பார்க்கணும் தாச்சானி. நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு எஸ்எஸ்கே போன்ல பேசுறாரு. இதை நம்ம ரேவதி காதுல வாங்குறாங்க. அட பாவி, அவன் உன் புள்ளடா. ஆனா அதை கூட மனசுல வச்சுக்காம கௌதம கொல்றதுக்கு துணிஞ்சிட்டான் நீனு. இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சோம்னா வேலைக்கு ஆகாது. ஒரு பக்கம் இலக்கியா நினைச்ச மாதிரி நீ சும்மா இருக்க மாட்ட அப்படிங்கிறது உண்மைதான்டா. நீ அடி வாங்கின பாம்பு மாதிரி எப்படி நம்மள அடிச்சாங்களோ அவங்க மேல விஷத்தை கக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க. உன்னை இதுக்கு மேலே நான் விட்டுட்டு தேட போறது இல்ல. நான் இந்த ஆபீஸ் வேலைக்கு வந்தது உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு தான். ஆனா இது இத்தனை நாளா தள்ளி தள்ளி போயிடுச்சு. அதனாலதான் கௌதம் இத்தனை நாளா ஜெயில போய் கஷ்டப்பட்டான். ஆனா நீ இதோடயாச்சும் விட்டுருவ, நீ உன் வேலையை பாப்ப, மாறுவ அப்படின்னு ஆசை நினைச்சேன். ஆனா நீ கார்த்தியை தூண்டி விட்டு சொத்தெல்லாம் உன் பேர்ல மாத்தி கௌதம நடுத்த நிக்க வைக்க போறியா? அப்போ கௌதம் மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தையே நீ காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க. உன்னை இதுக்குமே விட்டு வச்சோம்னா வேலைக்கு ஆகாதுடா, வேலைக்கே ஆகாது. உனக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஏற்கனவே ஒரு முறை காஃபில வெஸ்ட கலந்து அவனை கொடுக்க ட்ரை பண்ணோம். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். அதுல இருந்து எஸ்கேப்பும் ஆயிட்டான். சரி, கேஸ பத்த வச்சு வெடிக்க வச்சுலாம் நினைச்சோம். அதுல இருந்து தப்பிச்சிட்டான். இப்போ இவனை நாம என்ன பண்ணி கொள்றது? இவனை இதுக்கு மேல விட்டு வச்சோம்னா கண்டிப்பா இவன் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவான். கௌதம இவனை கொல்ல துணிஞ்சவன் இதுக்கு மேல இவன் உயிரோட இருக்கக்கூடாது. இவன் சாகணும், செத்தே ஆகணும் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. சவனு நாம பட்டுக்கு காஃபில மயக்க வந்து கலந்து கொடுத்து அவனை குடிக்க வச்சுட்டு கத்தி எடுத்து போய் அவனை அங்கேயே குத்திட்டு இந்த ஆபீஸை விட்டு நம்ம கிளம்பிட்டா என்ன? அப்படி போலீஸ்ல மாட்டினாலும் ஜெயிலுக்கு போய்க்கலாம். நம்ம புள்ள நடக்கிறதுக்காக நான் இதோட பண்ண மாட்டேன் என்ன அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. இல்ல, அது நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது? இவனை நாம மிஸ் பண்ணிட்டோம்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிருவான். இவனை தெளிவா பிளான் பண்ணி ஒரே தடவை அவன் கதையை முடிச்சிடணும். ஆனா என்ன பண்ணி இவன் கதையை முடிக்கிறதுதான் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரேவதி பயங்கரமா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது பைரவி இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும். வீட்டோட தப்பிச்சு போயிட்டு இந்த ரூம்ல அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ற இந்த ஜானகி இலக்கியா ரெண்டு பேரையும் கண்டிப்பா பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு பைரவி ஒரு பக்கம் சம கொலவெறியோட எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி கார்த்திகிட்ட, கார்த்தி அந்த லாயர் சொல்றத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சொத்தெல்லாம் மீட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுத்துட்டாருன்னா நீங்க அந்த கௌதம் மாதிரி நீங்களும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்ல நீங்க பெரிய ஆளா வரணும். புரியுதா? எனக்கு அதுதான் ஆசை கார்த்தி. நீங்க தனியா சாதிச்சு காட்டணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். எனக்காக செய்வீங்களா? கண்டிப்பா அஞ்சலி, அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். சொத்தெல்லாம் மீட்டு நாம புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்போம். அதுக்கு நான் ஓன் பேர் தான் வைக்க போறேன். அந்த பிசினஸ் நான் சாதிச்சு காட்டுவேன். நம்மள எதுக்குமே லாய்க்கில் இருந்தாலும் அந்த கௌதம் நம்மள்ட்ட சொத்தெல்லாம் தராம நம்மளை ஏமாத்தி புடி வச்சிருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன் அஞ்சலி, கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு கார்த்தி முட்டாள்தனமா அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படி அஞ்சலி கார்த்தி ரெண்டு பேரும் தாட்சாயணி பேச்ச கேட்டு கௌதம் கிட்ட சொத்தெல்லாம் புடுங்கி கௌதம நடுத்துல நிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த திட்டம் செயல்படுமா இல்ல இவங்க மண்ணை கவுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.